சார் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. நான் அதான் இப்போ சொன்னேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்படணும்னு சொல்றாங்கன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஈடி ரைடு எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு, அதில் கூட்டணி இருந்தாங்க. ஆனா மேல ஈடி ரைடு நடக்கும், அதான் கூட்டேன், மேல ஈடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னையிலிருந்து அன்னைக்கே அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த வயசுலேருந்து பயம், இன்னைக்கு அவர் ஈடிக்கு அந்த பயம் இன்னும் வர இருக்கு. அது மட்டும் இல்ல, பயம் இல்லைன்னாக்கி ரித்தீஷும் இன்னொரு தம்பி பேர் விக்ரம் ரஜு இன்னொருத்தர், அவங்க எல்லாம் எதுக்கு லண்டனுக்கு பயந்து போகணும், இங்கேயே இருக்க வேண்டியதானே. அநேகமா இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ரித்தீஷ் அவருடைய நண்பர்கள். அவருடைய நண்பர்கள் அவர் கூட கூட்டிட்டு அலையலாம்ல, பயம் இல்லைல்ல. அப்போ அவங்கள நண்பர்களை எதுக்கு விலைக்கு வைப்பானே, லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு ஓட சொல்லுவானே. ஒருத்தர் பெங்களூர்லோட இருக்காருன்னு செய்தி நேற்று லேண்ட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒருத்தர். எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ பயம் உள்ளவங்க எதுக்கு நம்முடைய நண்பரை எதுக்கு லண்டனுக்கு அனுப்பணும், கூட உள்ளவங்க கூட வச்சுக்கலாம்ல.